ஓம் சாந்தி. 24/7/2022 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/12/1991. हर कर्म में हॉनेस्टी का प्रयोग करना ही तपस्या है. ஒவ்வொரு செயலிலும் நேர்மையை பிரயோகப்படுத்துவதுதான் தபஸ்யாவாகும். आज बाप दादा चारों ओर के सर्व तपस्वी कुमार और तपस्वी कुमारियों में तपस्या की विशेष निशानी देख रहे हैं. என்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து தபஸ்வி குமார் மற்றும் தபஸ்வி குமாரிகளினுடைய தபஸ்யாவின் விசேஷத்தன்மையின் அடையாளத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். तपस्या आत्मा की विशेषताएं पहले भी सुनाई है. तपस्या आत्मानुடைய விசேஷ தன்மைகளை முன்னாடியே கூறியிருக்கின்றேன். आज और विशेषता सुना रहे हैं. இன்று மேலும் விசேஷ தன்மைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். तपस्वी आत्मा अर्थात तपस्वी आत्मा என்றாலே சதா ஹானஸ்ட் ஆத்மா, எப்பொழுதும் நேர்மையான ஆத்மா. ஹானஸ்டி तपस्या की विशेषता है. நேர்மைதான் தபஸ்வியினுடைய விசேஷத்தன்மை. ஆனஸ்ட் ஆத்மா அர்த்தாத் ஆனஸ்ட் நேர்மையான ஆத்மா என்றால் யார்? ஹர் கர்ம் மே ஸ்ரீமத் மே சல்னே மே ஆனஸ்ட் ஹோகி. ஒவ்வொரு செயலையும் ஸ்ரீமத் படி நடப்பதில் ஆனஸ்டா இருப்பாங்க. ஆனஸ்ட் அர்த்தாத் ஆனஸ்ட்னா என்ன அர்த்தம்? வஃபாதார் और ஈமான்தார், கட்டளையின்படி நடக்கக்கூடியவர்கள் மற்றும் நம்ம நேர்மையானவர்கள். श्रीमत पर चलने के ऑनेस्ट अर्थात वफादार. श्रीमत படி நடப்பதில் ஆனஸ்ட் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கட்டளையின்படி நடப்பவர்கள். ஆனஸ்ட் ஆத்மா स्वतः ही हर कर्म हर कदम श्रीमत के इशारे पर उठाती है. ஆக ஆனஸ்ட் ஆத்மா என்றாலே தாமாகவே ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தினுடைய சமிங்கை படிதான் எடுத்து வைக்கின்றார்கள். उनका हर कदम ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ரீமத் के इशारे पर ही चलता है. அவங்களுடைய ஒவ்வொரு அடியும் கூட தாமாகவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரீமத்தினுடைய இஷாராப்படியே இருக்கின்றது. जैसे साइंस की शक्ति द्वारा कई चीजें इशारे से ऑटोमेटिकल चलती है. பாபா உதாரணம் சொல்றாங்க, எப்படி சயின்ஸ் சக்தியின் மூலமா சில விஷயங்கள் சமிங்கின் மூலமா ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சலானப்படுத்த நாம அதை செயல்படுத்த வேண்டியதில்லை. चाहे लाइट द्वारा चाहे वाइब्रेशन द्वारा स्विच ऑन किया और चलता रहता है. ஒன்று லைட் மூலமா அல்லது வைப்ரேஷன் மூலமா சுவிட்சை ஆன் பண்ணாலே போதும், அது போய்கொண்டே இருக்கிறது. लेकिन ஆனால் साइंस की शक्ति विनाशी होने के कारण अल्पकाल के लिए चलती है. இந்த சயின்ஸினுடைய சக்தி அழியக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால அல்ப காலத்துக்கு தான் அது நடக்கின்றது. அவினாஷி பாப்கே சைலன்ஸ் கி சக்தி துவாரா, அழியாத பாபாவினுடைய அந்த சைலன்ஸ் சக்தி மூலமா இஸ் பிராமன் ஜீவன் மே, இந்த பிராமண வாழ்க்கையில சதா और स्वतः ही सहज चलते रहते हैं. எப்பொழுதும் மற்றும் தாமாகவே ரொம்ப ஈஸியா சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ब्राह्मण जन्म मिलते ही दिव्य बुद्धि में बाप दादा ने श्रीमत भर दी. பிராமண ஜென்மம் கிடைத்த உடனேயே திவ்யமான புத்தியில பாப் தாதானுடைய ஸ்ரீமத் நிறைந்து விட்டது. ஆனஸ்ட் ஆத்மா उसी श्रीमत के इशारे से नेचुरल सहज चलती रहती है. ஆக ஹானஸ்ட் நேர்மையான ஆத்மா அந்த ஸ்ரீமத்தினுடைய சமிங்கின் மூலமா நேச்சுரலா சகஜமா சென்று கொண்டே இருக்கிறது. तो ஆனஸ்ட் की पहली निशानी है. ஆக நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் அடையாளம் ஹர் செகண்ட் ஹர் கதம் ஸ்ரீமத் பர் அக்யூரேட் சல்னா. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி அக்யூரேட்டாக நடப்பது. சல்தே சபி ஹே. பாபா சொல்றாங்க எல்லாமே ஸ்ரீமத் படி தான் நடக்கிறாங்க. लेकिन ஆனால் चलने में भी अनेक प्रकार की भिन्नता हो जाती है.
போறதுல கூட பலவிதமான வித்தியாசங்கள் ஆகிவிடுகின்றன. कोई सहज और तीव्र गति से चलते हैं. சில பேர் ரொம்ப ஈஸியா தீவிரமான ஸ்பீட்ல போறாங்க. क्योंकि ஏனென்றால் उस आत्मा को श्रीमत स्पष्ट सदा स्मृति में रहने के कारण அந்த ஆத்மாவுக்கு ஸ்ரீமத் என்பது ரொம்ப தெளிவாக அவங்க நினைவிலேயே இருக்கின்ற காரணத்தினால சமர்த்த சக்திசாலியாக இருக்கின்றார்கள். யக நம்பர் 1 ஹானஸ்டி. இதுதான் பாபா என்ன சொல்றாங்க, नंबर 1 நேர்மையினுடைய தன்மை. नंबर 1 आत्मा को सोचना नहीं पड़ता है. யாரு नंबर 1 ஆத்மாவோ அவங்களுக்கு யோசிக்க வேண்டியதே இல்லையா. யா ஸ்ரீமத்தே யா நெய், இது ஸ்ரீமத்தா இல்லை இல்லையா, யா ரைட்டு யா ராங்கு, இது சரியா அல்லது இது தவறா. क्योंकि ஸ்பஷ்ட है, ஏனென்றால் தெளிவாக அவங்களுக்கு தெரிகின்றது. दूसरे आत्माओं को स्पष्ट न होने के कारण कई बार सोचना पड़ता है. ஆனா பிற ஆத்மாக்களுக்கு அந்த தெளிவு இல்லாத காரணத்தினால சில நேரம் யோசிக்க வேண்டி இருக்குது. इसलिए तीव्र गति से मध्यम गति हो जाती है. அதனால்தான் அந்த தீவிரமான ஸ்பீட்ல இருந்து இடைப்பட்ட ஸ்பீடுக்கு வந்துடுறாங்க. साथ साथ कोई सोचता है कोई तकता है. கூட பாருங்க, சில பேர் யோசிக்கிறாங்க, சில பேர் களைப்படைந்துடுறாங்க. चलते सभी हैं, எல்லாமே சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். लेकिन ஆனால் सोचने और तकने वाले सेकंड नंबर हो जाते हैं. யாரு யோசிக்கிறாங்களோ யாரு டயர்ட் ஆகிறாங்களோ அவங்க செகண்ட் நம்பர்ல வந்துடுறாங்க. தக்தே கியூ ஹே, பாபா கேள்வி கேட்கிறார், ஏன் களைப்படைகின்றார்கள். चलते चलते श्रीमत के इशारे में मनमत परमत मिस कर देते हैं. போக போக ஸ்ரீமத்தினுடைய சமிகையில மன்மத் அல்லது பரமத்தை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. इसलिए स्पष्ट और सीधे रास्ते में भटक टेढ़े फांगे रास्ते में चले जाते. அதனால தான் தெளிவான நேரான ரோட்ல போறதுக்கு பதிலாக வளைந்திருக்கின்ற குறுக்கு சந்தில செல்ல ஆரம்பித்து விடுகின்றார்கள். ரிசல்ட் में फिर भी वापस लौटना ही पड़ता है. ரிசல்ட்ல திரும்பி வரத்தான் வேண்டி இருக்கின்றது. क्योंकि ஏனென்றால் மஞ்சள் का रास्ता एक ही स्पष्ट सीधा और सहज है. இந்த லட்சியத்தினுடைய வழியானது எப்பொழுதும் தெளிவாக நேராக இருக்கின்றது மற்றும் சகஜமாக இருக்கின்றது. सीधे को टेढ़ा बना देते हैं. எது நேர் வழியோ அதை வளைந்து போன்ற வழியாக ஆக்கி விடுகின்றார்கள். तो आप सोचो टेढ़े चलने वाले कहाँ तक चलेगा. நீங்க யோசிங்க, யாரு வளைஞ்சு வளைஞ்சு போறாங்களோ எவ்வளோ நேரம் போவாங்க, எது வரைக்கும் போவாங்க. किस स्पीड से चलेगा, அவங்க ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும். और परिणाम क्या होगा, அதனுடைய ரிசல்ட் என்னவாகும். தக்கனா और निराश होकर लौटना. அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க, மனசு விட்டு திரும்பிடுறாங்க. इसीलिए ஆகியா செகண்ட் நம்பர் हो जाता है, இரண்டாவது நம்பராக ஆகிவிடுகின்றார்கள். अनेक सेकंड गवाया, अनेक श्वास गवाया, सर्व शक्तियां गवाया, इसलिए सेकंड नंबर बन गए. अनेक வினாடிகளை இழந்துடுறாங்க, அநேக சுவாசத்தை இழந்துடுறாங்க, சர்வ சக்திகளையும் இழந்துடுறாங்க. அதனால செகண்ட் நம்பர் ஆயிடுறாங்க. सिर्फ इसमें नहीं खुश हो जाना है कि हम तो चल रहे हैं. ஆக நம்ம போயிட்டே தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். लेकिन ஆனால் अपनी चाल और गति दोनों को செக் करो. உங்களுடைய போகக்கூடிய ஸ்பீடு மற்றும் வழியை சோதனை பண்ணுங்க. तो समझा ஆனஸ்டி किसको कहा जाता है. இப்போ புரிகிறதா நேர்மை என்று எதை சொல்லப்படுகின்றது. ஆனஸ்ட் ஆத்மா की और निशानी है. யார் நேர்மையான ஆத்மாவோ அந்த ஆத்மாவுடைய இன்னொரு அடையாளம், वो कभी किसी भी खजाने को वेस्ट नहीं करेगा. அவங்க ஒரு பொழுதும் எந்த ஒரு பொக்கிஷத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. सिर्फ स्थूल धन व खजाने की बात नहीं है. பாபா சொல்றாங்க, வெறுமனே ஸ்தூல செல்வம் அதாவது பொக்கிஷத்துக்கான விஷயம் அல்ல. लेकिन ஆனால் और भी अनेक खजाने आपको मिले हैं. இன்னும்
நிறைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனஸ்ட் संगम युग के समय के खजाने को एक सेकंड भी वेस्ट नहीं करेगा. யாரு ரொம்ப ஹானஸ்டோ அவங்க சங்கமிக நேரத்தின் பொக்கிஷத்துல ஒரு வினாடியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. क्योंकि ஏனென்றால் பாபா பாருங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். संगम युग का एक सेकंड वर्ष से भी ज्यादा है. சங்கமயுகத்தினுடைய ஒரு வினாடி ஒரு வருடத்தை விட அதிகமானது. जैसे गरीब आत्मा का स्थूल दिन 8 आना 800 के बराबर है. பாபா பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஏழையான ஒரு ஆத்மாக்கு ஸ்தூல பொருள்ல 8 அணா கூட 100 ரூபாய்க்கு சமமாயிடுது. क्योंकि ஏனென்றால் एक सेकंड में पद्मों जितना जमा होता है. சங்கம யுகத்துல தான் ஒரு செகண்ட்ல எல்லையற்ற அளவு சேமிக்கப்படுகின்றது. செகண்ட் கவாய் அர்த்தாத் பத்மோ ஜித்னி கமாய் கா சமய கவாய். ஆக ஒரு வினாடியை நீங்க இழக்கின்றீர்கள் என்றால் நீங்க எல்லையற்ற அளவு சேமிப்ப அந்த நேரத்துல இழந்துடுறீங்க. ஐசே ஹி அதே மாதிரி संकल्प का खजाना ज्ञान धन का खजाना सर्व शक्तियों सर्व गुणों का खजाना वेस्ट नहीं करेंगे. முதல்ல நேரத்தினுடைய பொக்கிஷத்தை பாபா சொன்னாங்க. அதே மாதிரி சங்கல்பங்கிற பொக்கிஷம், ஞான செல்வங்கள் என்ற பொக்கிஷம், சர்வ சக்திகளினுடைய பொக்கிஷம், சர்வ குணங்களுடைய பொக்கிஷம் எதையும் அவங்க வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அகர் सर्व शक्तियों सर्व गुणों व ज्ञान को सुप्रति व सेवा प्रतिका में नहीं लगाया तो इसको भी वेस्ट कहा जाता है. பாபா சொல்றாங்க சர்வ சக்திகளாகட்டும் சர்வ குணங்களாகட்டும் அல்லது ஞானமாகட்டும் ஒன்று தனக்காக பயன்படுத்தணும் இல்லை சேவையில பயன்படுத்தணும். ரெண்டுமே நீங்க பயன்படுத்தல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அதையும் வேஸ்ட்ன்னு தான் சொல்ல முடியும். दाता ने दिया और लेने वाले ने धारण नहीं किया तो वेस्ट हुआ ना. கொடுக்கக்கூடிய வள்ளல் கொடுக்கிறார், ஆனா பெறக்கூடியவர்கள் அது தாரணை பண்ணல அப்படின்னா வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா. जो honest आत्मा होता है वो सिर्फ धन को प्राप्त कर रख नहीं देता है. இன்னொரு அடையாளம் பாபா சொல்றாங்க, யார் ஹானஸ்டா இருப்பாங்களோ அவங்க வெறும் செல்வத்தை பெற்று அப்படியே வைத்திட மாட்டாங்க. ஆனஸ்டிக்கு நிஷானிய ஆனஸ்டினுடைய இன்னொரு அடையாளம் கசானே கோ படானா, பொக்கிஷங்களை அதிகரிப்பது. படானைக்கு சாதனைய காரியமே லகானா, அதிகரிப்பதற்கான சாதனமே என்ன? காரியத்தில் பயன்படுத்தணும். अगर ज्ञान धन को भी समय प्रमाण सर्व आत्माओं के प्रति या स्व की उन्नति के प्रति यूज नहीं करते हो तो खजाना कभी भी बढ़ेगा नहीं. பாபா சொல்றாங்க, ஞான செல்வத்தை நேரத்திற்கு ஏற்ப, இங்கதான் பாபா புரிய வைக்கிறார், யூஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லை, நேரத்திற்கு ஏற்ப யூஸ் பண்ணணும். அதுவும் ரெண்டு காரியத்துல தான் யூஸ் பண்ணணுமா. ஒன்று அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், வெறும் ஆத்மாக்களுக்குன்னு பாபா சொல்லல, சர்வ அல்லது சுய முன்னேற்றத்திற்காக யூஸ் பண்ணணும். பண்ணலைன்னா அது அதிகரிக்கவே அதிகாது. எது? ஞான செல்வம். ऑनेस्ट मैनेजर या डायरेक्टर उसको ही कहा जाता है जो कोई भी कार्य में प्रॉफिट करके दिखाए. ஒரு மேனேஜரை அல்லது டைரக்டரை ஆனஸ்ட்னு எப்ப சொல்லுவாங்கன்னா அவங்க எந்த ஒரு காரியமானாலும் அதுல ப்ராஃபிட்டை செய்து காட்ட வேண்டும். பிரகதி கற்கே திக்காய, முன்னேற்றத்தை செய்து காட்ட வேண்டும். ஐசே ஹி அதே மாதிரி संकल्प के खजाने को, गुणों को, शक्तियों को कार्य में लगाकर प्रॉफिट करने वाले हैं या वेस्ट करने वाले हैं. அது சங்கல்பத்தினுடைய பொக்கிஷமாகட்டும், குணங்களாகட்டும், சக்திகளாகட்டும், அதை காரியத்தில் பயன்படுத்தி ப்ராஃபிட் செய்யக்கூடியவர்களா இல்லை வேஸ்ட் செய்யக்கூடியவர்களா? ஆனஸ்டி நிஷானி. அடுத்து பாபா சொல்ற, ஆனஸ்ட் என்றால் அவங்களுடைய அடையாளம் என்ன? वेस्ट नहीं करना, प्रॉफिट करना. वेस्ट பண்ணக்கூடாது, प्रॉफिट பண்ணணும். अपना तन मन और स्थूल धन ये तीनों ही बाप का दिया हुआ खजाना है. நம்மளுடைய உடலாகட்டும், மனசாகட்டும், ஸ்தூலமான செல்வமாகட்டும், இந்த மூன்றுமே
பாபா கா, பாபா கொடுத்த ஒன்று பொக்கிஷங்கள். आप सबने तन मन धन व वस्तु जोस भी थी वो अर्पण कर दी. நீங்க உங்களுடைய உடல், மனம், செல்வம், பொருட்கள் இது எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? சங்கல்ப் கியா கி சப் குச் தேரா. நீங்க சங்கல்பம் பண்ணிட்டீங்க எல்லாமே உன்னோட. ஐசனே தோட தன் மேரா தோட பாப்கா. இல்ல கொஞ்சம் செல்வம் என்னோட, கொஞ்சம் செல்வம் பாபாவோட. தோட தன் கினாரே ரக்கே. கொஞ்சம் செல்வத்தை தனியா வச்சுக்கிறது, ஜேப் கர்ச்சு ரக்கா है, செலவுக்காக வச்சுக்கிறது. தோட தோட ஆய்வில் கேலியே கினாரை கற்க ரக்க. பாபா கேட்குறாங்க, கடைசி நேரத்தில் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சம் நீங்க மறைச்சு வைத்திருக்கின்றீர்களா? ஆய்வில் கேலியே கினாரை கறக்குனா ஏன் சமஜ்தாரிய? ஒரு நேரத்தில் அவசரத்தில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு வைக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமா? जितना ही मेरा होगा उतना ही जहाँ मेरा मारा होता वहाँ बहुत बातें हेरा फेरी होती है. எங்கெல்லாம் எவ்வளவு எனது எனது என்பது ஆகின்றதோ அங்கதான் நிறைய ஹெராஃபெரி ஆயிடுது. क्योंकि ஏனென்றால் उसका छिपाना पड़ता है ना. ஏன்னா அதை மறைக்க வேண்டி இருக்கு இல்லையா? பக்தி மார்க் वाले भी समझते हैं. பக்தி மார்க்கத்தினர் கூட இதை புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏ மேரே மேரே கா ஃபேரா ஹே. இந்த எனது எனது என்பதுதான் நம்மளை சுத்தி விட்டுடுது. இசிலியே அதனால ஜப் சப் குச் தேரா கதியா, எப்ப எல்லாமே உன்னோடன்னு சொல்லிட்டீங்களோ तो कोई भी तन मन व धन वस्तु सिर्फ धन नहीं लेकिन वस्तु भी धन. பாபா சொல்றாங்க, உடல், மனம், பொருள், பொருட்கள். இந்த பொருட்கள் கூட என்ன? செல்வம் தான். வஸ்து பந்தி ஜிசே, ஏன்னா பொருட்கள் எதனால ஆகுது? தன்சேபி பந்தி ஏனா செல்வத்தினாலதான் ஆகின்றது அல்லவா? தோ கோய்பி வஸ்து, எந்த ஒரு பொருளையும், கோய்பி ஸ்தூல் தன், எந்த ஒரு ஸ்தூல செல்வமும், கோய்பி மன்சே சங்கல்ப और धन से व्यर्थ कर्म करना, அதாவது மனதுல சங்கல்பம் மற்றும் உடல்ல வியர்த்தமான செயல்களை செய்வது, வியர்த்த சவி கவனா, வீணான நேரத்தை இழப்பது, தன் துவாரா உடல் மூலமா எபி வேஸ்ட் மே கினா ஜாயேகா, இது கூட வேஸ்ட்ல தான் எண்ணப்படுகின்றது. தோ ஆக ஆனஸ் தன் கபி வியர்த்தக்கு தரஃப் நெய் லகாத்தே. யாரு நேர்மையானவர்களோ அவங்க உடலை கூட வேஸ்ட் பக்கம் ஈடுபடுத்த மாட்டாங்க. சங்கல்ப் கோ பி வேஸ்ட் மே நெய் லகாத்தே, சங்கல்பத்தை கூட வேஸ்ட்ல ஈடுபடுத்த மாட்டாங்க. ஜஹாं भी रहते हो चाहे प्रवृत्ति वाले हैं चाहे सेंटर वाले हैं. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி, இல்ல சென்டர்ல இருந்தாலும் சரி, चाहे मधुबन वाले हैं, மதுபன் நிவாசியா இருந்தாலும் சரி, சப்கா தன்மன் தன் பாப் கா ஹே. எல்லாருடைய உடல், மனம், பொருள் பாபானுடையது. वो प्रवृत्ति वाले समझते हैं हम समर्पण तो है नहीं तो मेरा ही है. இல்ல குடும்பத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்க புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? நாம சமர்ப்பணம் ஆகல அதனால என்னோடது தான். நஹி, இல்ல, ஏதோ பாக்கி அமானத் ஹே, இது பாபா நமக்கு கொடுத்த அடமானம். தோ ஆனஸ்டி அர்த்தாத், ஆக ஆனஸ்டி என்றால் என்ன அர்த்தம்? அமானத் மே கபி பி கியானத் நஹி கரே. எது நமக்கு அடமானமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதுல ஒரு பொழுது நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது. வேஸ்ட் கர்னா அர்த்தாத், வீணாக்குவது என்றாலே என்ன அர்த்தம்? அமானத் மே கயானத் கர்னா, பிறருடைய பொருளை தனதாக பயன்படுத்துவது. ஆனஸ்டி की निशानी वह अमानत में कभी भी ख्यानत नहीं कर सकता. ஆக ஆனஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்ன? பிறருள் அடமானமாக கொடுக்கப்பட்ட பொருளை ஒரு பொழுதும் தனக்காக பயன்படுத்த மாட்டார்கள். छोटी सी वस्तु को भी वेस्ट नहीं करेगा, ஒரு சின்ன பொருளை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. कई बार अपनी बुद्धि के अलबेलेबन के कारण, பாபா சொல்றாங்க, சில நேரம் தன்னுடைய புத்தியினுடைய சோம்பேறித்தனத்தினால, शरीर द्वारा कार्य में अलबेलेकन के कारण, சரீரம் மூலமா செயல்கள்ல சோம்பேறித்தனம் வருகின்ற காரணத்தினால छोटी छोटी वस्तु वेस्ट भी हो जाती.
சின்ன சின்ன பொருள் கூட வேஸ்ட் ஆயிடுது. फिर यह सोचते हैं, அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்க, मैंने ये जानबूझकर कर नहीं किया, நான் ஒன்றும் தெரிஞ்சு அப்படி செய்யல, लेकिन हो गया, ஆனா அப்படி ஆயிடுச்சு. அர்த்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்பேலாப்பன், சோம்பேறித்தனம். நான் தெரிஞ்சு ஒன்றும் செய்யல, ஆனா அப்படி ஆயிட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னால என்ன அர்த்தம், சோம்பேறித்தனம். चाहे बुद्धि का हो चाहे शरीर के मेहनत के अलबेलेपन हो, அது புத்தியினுடைய சோம்பேறித்தனமா இருந்தாலும் சரிதான், இல்ல சரீரத்தினுடைய உழைப்புல சோம்பேறித்தனமா இருந்தாலும் சரிதான். दोनों प्रकार का अलबेलेपन वेस्ट कर देता है. ரெண்டு விதமான சோம்பேறித்தனம் தான் வேஸ்ட் பண்ண செய்து விடுகின்றது. तो वेस्ट नहीं करना, ஆக எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேஸ்டே பண்ணக்கூடாது. एक से 10 गुना बढ़ाना है न कि वेस्ट करना. 1-10 மடங்காக அதிகரிக்க வேண்டுமே தவிர வேஸ்ட் பண்ணக்கூடாது. जिसको बाप दादा सदा एक स्लोगन में कहते हैं, அத பாப் தாதா எப்போதும் ஒரு ஸ்லோகன்ல சொல்றாங்க. என்ன, கம் கர்ச்சா பாலா நஷீன், குறைவாக நாம செலவு செய்யணும், ஆனா நிறைய பலனை பெறணும். ये है बढ़ाना और वो है गवाना, இதுதான் அதிகரிப்பது, அதுவோ இழப்பது. ஆனஸ்ட் அர்த்தாத், மறுபடியும் பாபா சொல்றாங்க, ஆனஸ்ட் என்றால் அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, தன் மன் और धन को सदा सफल करने वाले, உடல் மனம் மற்றும் செல்வம் எப்பொழுதுமே அதை ஈடுபடுத்துபவர்கள். ஆனஸ்ட் ஆத்மாக்கு நிஷானி, இதுதான் நேர்மையான ஆத்மானுடைய அடையாளம். தோ तपस्वी अर्थात, आग तपस्वी என்றால் யாரு, यह सब ऑनेस्ट की विशेषताएं हर कर्म में प्रयोग में आए. இந்த ஹானஸ்டியினுடைய விசேஷ தன்மைகள் அனைத்து காரியத்திலையும் பிரயோகத்துல வரணும். ऐसे नहीं कि समाया हुआ तो सब है, जानते भी सब है அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. எல்லாமே நமக்குள்ள மூழ்கி இருக்கின்றது, எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். लेकिन नहीं, ஆனா அப்படி இல்லை. தபஸ்யா योग का अर्थ ही है प्रयोग में लाना. தபஸ்யா அல்லது யோகத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா, प्रयोग में लाना, பயன்படுத்த வேண்டும். अगर इन विशेषताओं को प्रयोग में नहीं लाते तो प्रयोगी नहीं. இந்த விசேஷ தன்மைகளை நீங்க பிரயோகத்துல கொண்டு வரலைன்னா உங்களை பிரயோகி என்று சொல்ல முடியாது. तो योगी भी नहीं, ஆக நீங்க யோகிகள் கூட கிடையாது. பாபா பாருங்க, நம்முடைய பொக்கிஷங்களை செயல்ல நாம கொண்டு வரவில்லை என்றால் வேஸ்ட் பண்றோம், அப்படின்னாலே நம்ம யோகியே கிடையாது. ये सब खजाने बाप दादा ने प्रयोग करने के लिए दिए हैं. ஏன்னா இந்த அனைத்து பொக்கிஷங்களும் பாப் தாதா எதுக்காக கொடுத்திருக்கிறாரு, பயன்படுத்துவதற்காக தான் கொடுத்திருக்கின்றார். और जितना प्रयोगी बनेंगे तो प्रयोग की निशानी है प्रगति. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிரயோகம் பண்ணுவீங்களோ, பிரயோகம் பண்றவங்களுடைய அடையாளம் என்ன, பிரகதி, முன்னேற்றம், வளர்ச்சி. अगर प्रगति नहीं होती है तो प्रयोगी नहीं. அப்போ வளர்ச்சியோ அல்லது முன்னேற்றமோ ஆகவில்லை என்றால் என்ன அர்த்தம், பயன்படுத்தவில்லை. கை ஆத்மாயே ஐசே अपने अंदर समझती भी है. சில ஆத்மாக்கள் தங்களுக்குள்ள இப்படியும் புரிஞ்சு இருக்காங்களாம், நான் ஆகே பட் ரஹே ஹேன் நான் பீச்சே ஹட் ரஹே ஹேன், நாங்க முன்னாடியும் போகல பின்னாடியும் போகல, ஜெய்சே வைசே ஹி ஹேன், எப்படியோ அப்படியே தான் இருக்கிறோம். அவருக்கு ஐசே பி கஹத்தே ஹேன், சில பேர் இப்படி கூட சொல்றாங்களாம். எப்படி சொல்றாங்க, சுருமே போத் அச்சே தே, ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தோம், போத் நஷா தா, ரொம்ப போதை இருந்தது, அபி நஷா கம் ஹோ கயா, இப்போ போதை குறைந்து விட்டது. तो प्रगति हुई या क्या हुआ, பாபா கேட்கிற, வளர்ச்சி ஏற்பட்டதா இல்லை என்ன ஆச்சு, உடுத்தி கலா हुई या टगड़ती कला हुई या प्रयोगी बने. அப்ப பறக்கக்கூடிய கலையில வந்துட்டீங்களா, இல்ல நிக்கிற கலையில வந்துட்டீங்களா, இல்ல பிரயோகி ஆயிருக்கீங்களா. ஆனஸ்டி का अर्थ ही है, ஆனஸ்டியினுடைய விளக்கம் பாபா என்ன சொல்றாங்க, பிரகதி करने वाला பிரயோகி, முன்னேற்றம் அல்லது வளர்ச்சியை அடையக்கூடிய பயன்படுத்துபவர்கள். ஐசே பிரயோகி பனே ஹோ, அந்த மாதிரி பிரயோகியாக ஆகியிருக்கின்றீர்களா,
या अंदर समा कर रखते हो कि खजाना अंदर ही रहे? இல்லை இந்த பொக்கிஷங்களை எல்லாம் தங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு பொக்கிஷம் உள்ளேயே இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? ஐசி ஆனஸ்டோ, அப்படிப்பட்ட ஆனஸ்டா நேர்மையானவங்களா இருக்கீங்களா? ஏன்னா பாபா அதை கேட்குறேன்னா அதில் ஒரு ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் உங்களுடையது கிடையாது, கொடுத்தது பாபா. கொடுத்துருக்காருன்னா எதுக்காக கொடுத்துருக்காரு? பயன்படுத்தணுங்கிறத கொடுத்துருக்கிறார். ஏன் பயன்படுத்தணும்? பயன்படுத்தினாதான் அது பலன் கொடுக்கும், வளர்ச்சி அடைய முடியும். ஆக வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இந்த பொக்கிஷங்களை நம்ம நேரத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவது இல்லை. ஆக பொக்கிஷங்கள் என்னென்ன? முதல்ல நேரத்தை சொன்னார், அடுத்து சங்கல்பத்தை சொன்னார், அடுத்து நம்மளுடைய தன் மன் தன். அந்த தன் பொருளை கூட பாபா சொல்றார். இது எல்லாத்தையுமே நாம பயன்படுத்தி தான் வளர்ச்சி என்பதை அடைய வேண்டும். அப்ப வளர்ச்சி அடையாம நாம நிக்கிறோம் அப்படின்னால என்ன அர்த்தம்? நம்ம ஹானஸ்டி இல்லை. ஏன்னா இது யாருடையது? பொக்கிஷங்கள்லாம் பாபா நமக்கு கொடுத்தது. எதுக்காக? பயன்படுத்துவதற்காக. जो ऑनेस्ट होता है उसके ऊपर बाप का, परिवार का सदैव दिल का प्यार और विश्वास होता है. யார் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்களோ அவங்க மேல பாபாவும் சரி, இந்த பரிவாரம் சரி, தாமாகவே இதயபூர்வமான அன்பும் வைக்கிறாங்க, நம்பிக்கையும் வைக்கிறாங்க. विश्वास के कारण फुल अधिकार उसको दे देते हैं. அவங்க மேல நம்பிக்கை இருக்க காரணத்தினால பாருங்க, முழு அதிகாரத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துடுறாங்க. ஆனஸ்ட் ஆத்மா को सदैव बाप का व परिवार का प्यार अनुभव होगा. அதே மாதிரி ஆனஸ்ட் ஆத்மானா தாமாவே அவங்களுக்கு பாபா மற்றும் பரிவாரத்தினுடைய அன்பு அனுபவமாகும். बड़ों का चाहे छोटों का चाहे समान वालों का विश्वास पात्र अनुभव होगा. பெரியவங்களானாலும் சரி, சின்னவங்க ஆனாலும் சரி, சமமானவர்களானாலும் சரி, அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்களாக தன்னை அனுபவம் செய்வார்கள். ऐसे प्यार के पात्र व विश्वास के पात्र कहाँ तक बने हैं. அப்படிப்பட்ட அன்பை அடையக்கூடியவர்களாக, நம்பிக்கை அடையக்கூடியவர்களாக எதுவரை ஆகியிருக்கின்றீர்கள்? இதுதான் சோதனை, செக் பண்றதுக்கு. எப்படி செக் கரோ, இதை கூட சோதனை பண்ணுங்க. ஐசி चलो नहीं कि इसके कारण मेरे में विश्वास नहीं है. அதனால இதை இப்படியே ஓட்டிடாதீங்க. இந்த காரணத்தினால உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. तो मैं विश्वास पत्र कैसे बनूं? நான் எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக ஆவது? अपने को पात्र बनाओ. தன்னைத்தான் தகுதி உடையவர்களாக செய்து கொள்ளுங்கள். காரணம் சொல்லாதீங்க. ஏன் என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன் என் மேல அவங்களுக்கு அன்பு இல்லை, ஏன்னா அவங்க இப்படி நினைக்கிறாங்க, இல்லை இப்படி பார்க்குறாங்க, இல்லை இவங்க இப்படி இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்படிலாம் நினைக்கிறதுக்கு பதிலாக அதை அடைவதற்கான பாத்திரமாக ஆகுங்கள், தகுதி உடையவர்களாக ஆகுங்கள். கை பார் ஐசே கத்தே. சில நேரம் இந்த மாதிரி சொல்றாங்களாம். எப்படி? मैं तो अच्छा हूं लेकिन मेरे में विश्वास नहीं है. நான் ரொம்ப நல்லவன் ஆனா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. फिर उसके कारण लंबे चौड़े सुनाते हो. அதனால ரொம்ப நீளமா நீங்க விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிறீங்க. वो तो अनेक कारण बताते भी हैं और कहेगा बनते भी हैं. பாபா பாருங்க எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா பாபா சொல்றாருன்னு. நிறைய காரணத்தை அவங்க சொல்றாங்க, சில காரணமும் ஆயிடுதான் அதே மாதிரி. ஆக சில காரணங்கள் தான் உண்மையா இருக்கு, ஆனா நிறைய காரணங்களை இவங்க உருவாக்குறாங்க. லேக்கின் ஆனால் ஆனஸ்டி தில்கி திமாக்கி பி ஆனஸ்டி चाहिए. அந்த நேர்மை என்பது இதயத்துல மட்டுமல்ல, மூளையிலையும் இருக்கணும். नहीं तो दिमाग से नीचे ऊपर बहुत करते. இல்லைன்னா மூளையில என்ன பண்றாங்க, அதன் காரணமா மேல கீழே போயிடுறாங்க. तो दिल की भी ऑनेस्टी, दिमाग का भी ऑनेस्टी. அப்போ ஆனஸ்டி எங்கெங்கெல்லாம் இருக்கணும்? இதயத்திலையும் இருக்கணும், நம்ம புத்தியிலையும் இருக்கணும், அதாவது நம்மளுடைய மூளையிலையும் இருக்கணும். ஆக சப் பிரகார் की ऑनेस्टी है. तो இப்போ எல்லா விதமான ஆனஸ்டி நம்மகிட்ட இருந்தா, ऑनेस्टी विश्वास वाले को आज नहीं तो कल विश्वास में ला ही लेगी. அந்த நேர்மையானது விசுவாசமற்றவர்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு விசுவாசத்தை கண்டிப்பா கொண்டு வந்துடும். ஜெய்சி கஹாவத், அதுக்கு ஒரு பழமொழி இருக்கின்றது.
என்ன பழமொழி? சத்திய की नाव डूबती नहीं है लेकिन डगमग होती है. சத்தியத்தினுடைய படகு மூழ்கவே மூழ்காது, ஆனா ஆடிக்கொண்டே இருக்கும். तो विश्वास की नाव सत्यता है. ஆக நம்பிக்கைக்கான படகு என்ன? சத்தியம்தான். ஆனஸ்டி ஏதோ டக்மக் ஹோகி. ஆனஸ்டி அப்படின்னாலே ஆடத்தான் செய்யும். लेकिन ஆனால் अविश्वास पात्र बनना अर्थात डूबेगी नहीं. நம்பிக்கையற்றவர்களா ஆகுறதுன்னா மூழ்கிட்டீங்கன்னு அர்த்தம் அல்ல. इसलिए सत्यता की हिम्मत से विश्वास पात्र बन सकते हो. சத்தியத்தினுடைய தைரியத்தின் மூலமாக நீங்க நம்பிக்கைக்கு உரியவர்களாக ஆக முடியும். பहले सुनाया था ना, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்ன? சத்தியக்கு சித்த नहीं किया जाता है. சத்தியத்தை ப்ரூவ் பண்ண வேண்டியதே கிடையாது. சத்திய சுயன்மையே சித்த. சத்தியமானது தாமாகவே ப்ரூவ் பண்ணும். சித்தனே கரோ லேக்கின் சித்தி ஸ்வரூப் பஞ்சாவோ. அதனால ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அதுக்கு பதிலாக வெற்றி स्वरूपமாக ஆகிவிடுங்கள். तो समय के गति के प्रमाण अभी तपस्या के कदम को सहज और तीव्र गति से आगे बढ़ाओ. நேரத்தினுடைய ஸ்பீடுக்கு ஏற்ப இப்ப தபஸ்யாவினுடைய அடிகளை சகஜமாகவும் தீவிரமான ஸ்பீட்லையும் முன்னேற்றிக் கொண்டே செல்லுங்கள். समझा? புரிகிறதா? तपस्या वर्ष में क्या करना है? तपस्या வருஷத்துல என்ன செய்யணும்? अभी भी कुछ समय तो पड़ा है. இன்னும் கூட கொஞ்ச நேரம் இருக்கின்றது. इन सब विधियों को स्वयं में धारण कर, இந்த அனைத்து விதிகளையும் தன் மேல தாரணை செய்து சித்தி சொரூபனோ, வெற்றி சொரூபமாக ஆகுங்கள். அச்சா, நல்லது. சர்வ ஆனஸ்ட் ஆத்மாவுக்கோ, அனைத்து நேர்மையான ஆத்மாக்களுக்கு, सदा सर्व खजाने को कार्य में लाते आगे बढ़ाने वाली ஆத்மாவுக்கு को, எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களையும் காரியத்தில் பயன்படுத்தி முன்னேற செய்யக்கூடிய, வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, सदा तन मन धन को यथार्थ विधि से कार्य में लगाने वाले आत्माओं को, எப்பொழுதும் உடல் மனம் செல்வம் அதை சரியான விதியின் மூலமா காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு, सदा अपने को विश्वास और प्यार के पात्र बनाने वाले आत्माओं को, எப்பொழுதும் தன்னை நம்பிக்கை மற்றும் அன்புக்குரிய ஆத்மாவாக செய்யக்கூடியவர்களுக்கு, सदा वेस्ट को बेस्ट में परिवर्तन करने वाले श्रेष्ठ आत्माओं को, எப்பொழுதும் வேஸ்ட பெஸ்டா மாற்றக்கூடிய श्रेष्ठமான ஆத்மாக்களுக்கு, देश विदेश दूर बैठे हुए सभी सम्मुख बैठी हुई आत्माओं को, தேசம் விதேசத்துல தூரத்துல இருந்தாலும் கூட தன்னை அருகாமையில எதிரில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. யாருக்கெல்லாம் பாபா அன்பு நினைவுல நீ கொடுக்குறாங்க? ஆனஸ்ட் ஆத்மாக்களுக்கு, அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி அதை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, தன் மன் தன் யதார்த்த வித்தி மூலமா காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு, தன்னுடைய விசுவாசம் மற்றும் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, வேஸ்ட் பெஸ்டாக மாற்றக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு பாபா அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். தாதிஜி தாதிகிட்ட பாபா சந்திக்கின்றார்கள். बाप की सृष्टि में भी आप है और दृष्टि में भी आप है. பாபானுடைய சிருஷ்டி படைப்புலையும் நீதான், பாபாவோட திருஷ்டிலையும் நீதான். அப்படி சகி ஜனக்கு யாத் பியார் பீஜோ, உன்னுடைய நண்பரான ஜனகத்துக்கு அன்பு நினைவுகளை அனுப்பு. यही कहना कि शरीर और सेवा दोनों को संभालने का बैलेंस रखे. शरीரம் மற்றும் சேவை இந்த ரெண்டையும் சம்பாலனை பண்றதுக்காக பேலன்ஸ் வைக்கணும். அட்டென்ஷன் ரखना क्योंकि आगे भी समय नाजुक आएगा. கவனம் வைக்கணும், ஏன்னா போக போக நேரம் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும்.
शरीर नाजुक होते जाएंगे और सेवा अधिक होती जाएगी. சரீரம் ரொம்ப மிருதுவாயிட்டே போகும், சேவை அதிகமாயிட்டே போகும். அப்படி शरीर से बहुत काम लेना है. இப்போ இந்த சரீரத்தின் மூலமா நிறைய வேலை செய் வைக்க வேண்டும். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. मेरे मेरे को समाप्त कर पुरानी दुनिया से मरने वाले निर्भय व ट्रस्टी भव. எனது எனது என்பதை முடிவடையச் செய்து பழைய உலகத்திலிருந்து இறக்கக்கூடிய பயமற்றவர்களாகவும் ட்ரஸ்டியாகவும் ஆகுக. இதில் பாப்பா பாருங்க எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக. நாம் பயமற்றவர்களாகவும் இருக்கணும், ட்ரஸ்டியாகவும் இருக்கணும். ஏன்னா பழைய உலகத்திலேருந்து நம்ம செத்து போகணும். பழைய உலகத்திலேருந்து சாகணும்னா எனது என்பதை முடிவடைய செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு என்ன சொன்னாங்க? எனது எனது என்பது தானே பந்தனத்தில் கொண்டு வருது. எல்லா பிரச்சனைக்குமே காரணம் எனது என்பது தானே. ஆக எப்போ உனது என்பது சொல்லிட்டீங்களோ திருப்பி அதை நீங்கள் எனதுன்னு நினைச்சீங்கனாலே இல்லை யூஸ் பண்ணினீங்கனாலே என்ன ஆயிடுது? அமானத்துமே கயானத். அதுதான் பாபா மென்ஷன் பண்ற. லோக் மர்னே சே டர்த்தே ஹே. உலகினர் சாவதற்காக பயப்படுறாங்க. ஆர் ஆப் தோ ஹை ஹி மறைவு. ஆனால் நீங்கள் செத்து போனவர்கள். நை துனியாமே ஜீத்தேகோ. புது உலகத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். புராணி துனியாசே மறைவே. பழைய உலகத்திலிருந்து இறந்து விட்டீர்கள். மறைவேக்கும் மர்னே சே கியா டர். செத்து போனவங்களுக்கு சாவறதுல என்ன பயம்? ஒத்த சொத நிர்பயம் உங்கினா. ஏன்னா அவங்க தாமாகவே பயமற்றவர்களாக இருப்பார்கள். லேக்கின் ஆனால் அங்கதான் மிச்ச ப்ராப்ளமே. यदि कोई भी मेरा बरा होगा तो माया बिल्ली மியாவும் மியாவும் கரைகி. எங்க எனது எனது என்பது வருமோ அங்க மாயை என்ற பூனையானது மியாவும் மியாவுன்னு சொல்லும். மியாவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மயாவும். அதான் மியாவும். பாபா சொல்ற. लोगों को मरने का चीजों का या परिवार का फिक्र होता है. மக்களுக்கு சாவறதுக்கு பயம், பொருட்கள் அல்லது பரிவாரத்தை பத்தி கவலை இருக்குது. ஆப் ட்ரஸ்டி ஹோ. நீங்க யாரு? ட்ரஸ்டியா இருக்கீங்க. ஏ ஷரீர் பி மேரா நஹி. இந்த தேகமே என்னுடையது கிடையாது. இசிலியே நியாரே ஹோ. அதனால தான் நீங்க விடுபட்டு இருக்கிறீங்க. ஜராபி கிசிமே லகாவ் நஹி. கொஞ்சம் கூட யார் மேலையும் உங்களுக்கு பற்று என்பதே கிடையாது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. அப்படி தில்கோ ஐசா விஷால் பனாவோ. உங்களுடைய இதயத்தை அப்படி விஷாலமாக ஆக்குங்கள். ஜோ சொப்பன் மேபி அதுக்கு சன்ஸ்கார் இமர்ஜ் ந ஹோ. கனவுல கூட எல்லைக்கு உட்பட்ட சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகக்கூடாது. எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரம்னால என்ன அர்த்தம்? மேரா. எனது என்பது உடலாகட்டும், மனசாகட்டும், சம்ஸ்காரமாகட்டும், பழக்க வழக்கமாகட்டும், இல்லை பொக்கிஷங்களாகட்டும், எதை ஒன்றையும் என்னோட நினச்சிட்டேன்னா எல்லைக்கு உட்பட்டு வந்துடுவேன். ஏன்னா தேகமே எனது கிடையாதுன்னா அப்போ மனசும் என்னுடையது கிடையாது. எல்லா பொக்கிஷையும் பாபாட்ட நாம் அர்ப்பணம் பண்ணிட்டோம். அதனால தான் பாபா கேட்டார், எல்லாத்தையும் நீங்கள் அர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? அதனால் நாங்கள் சமர்ப்பணம் ஆகலை, இல்லறத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கூட யார்? ட்ரஸ்டி, கிரகஸ்தி கிடையாது. அப்போ ட்ரஸ்டி என்னால் என்ன அர்த்தம்? மேரா கிடையாது, தேரா, உன்னுடையது தான். ஆக இன்னைக்கு அவ்யக்த பாப் தாதானுடைய மகா வாக்கியம் ஒவ்வொரு செயல்லையும் ஹானஸ்டியினுடைய பிரயோகத்தை செய்வது தான் தபஸ்யா. ஏன்னா தபஸ்வி குமார் மற்றும் தபஸ்வி குமாரி அப்படின்னா அவங்ககிட்ட தபஸ்வி ஆத்மானுடைய விசேஷத்தன்மைகள் என்னென்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் அதனுடைய பல விளக்கங்களை நான் சொல்றேன். பாபா சொன்னாங்க, வஃபாதார், ஈமான் வர்தார், இந்த 2 குணங்கள் தான். ஏன்னா ஹானஸ்டி என்றாலே கீழ்ப்படிதலின்படி, கட்டளையின்படி நடக்கக்கூடியவர்கள். அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ரீமத் படி தான் நடக்கும்.
அப்படி ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்று நீங்கள் நின்றுடுறீங்க அல்லது களைப்பு அடைந்து விடுகின்றீர்கள். நின்றுடுறீங்கன்னா பாபா எதை சொல்கிறாரு? யோசிக்கிறீங்க. அந்த யோசிப்பது மற்றும் களைப்படுவது தான் உங்களுடைய ஸ்பீடை குறைத்து விடுகின்றது. ரெண்டாவது, ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்காமவும் உங்களுடைய மன்மத் அல்லது பரமத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுது? உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுது. சகஜமாக நீங்கள் செல்ல வேண்டிய அந்த ஹைவேஸை விட்டுட்டு வளைஞ்சு வளைஞ்சு போகிற சந்தில் போயிடுறதுனால போயிட்டா திரும்பி தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா ராஸ்தா ஒன்று தான், சகஜமானது, நேரானது. அப்போ அதில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் டயர்டாகிடுறீங்க. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்ற பொக்கிஷங்கள், அது செகண்டாக இருந்தாலும் சரி, சுவாசமானாலும் சரி, சக்திகள் ஆனாலும் சரி, குணங்கள் ஆனாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும். இப்போ வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறேன்னா மட்டும் நீங்கள் சோதனை பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது கூட தப்பு. ஏன்னா அதுக்கு பத்மூக்கி கமாய், எல்லையற்ற வருமானத்தை செய்ய அதையும் நீங்கள் இழக்கின்றீர்கள். இழப்பு என்பது அந்த பொக்கிஷங்களை மட்டும் நீங்கள் இழைப்பதல்ல, அதன் காரணமாக நீங்கள் அடையக்கூடிய, சேமிக்கக்கூடிய எல்லையற்ற அந்த வருமானத்தையும் இழக்கின்றீர்கள். ரெண்டாவது, நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை என்றாலே வேஸ்ட் பண்ணுறீங்கன்னாலே என்ன அர்த்தம்? மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆக ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் அல்லது ஒரு டைரக்டர் என்றாலே அவங்க ப்ராஃபிட்டை செஞ்சு காட்டணும், வளர்ச்சியை செய்து காட்டணும். அதே மாதிரி உங்களுடைய பொக்கிஷங்கள், நேரம், குணங்கள், சக்திகள், இதை கூட நீங்கள் என்ன பண்ணணும்? பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ வேஸ்ட் பண்ணவும் கூடாது, ப்ராஃபிட் பண்ணவும் கூடாது. ஆக செல்வத்தை பற்றி சொல்லும்போது பாபா சொல்கிறாங்க, பொருட்கள் கூட செல்வம் தான். ஏன்னா பொருட்கள் கூட நீங்கள் எதன் மூலமாக வாங்குறீங்க? செல்வத்தின் மூலமாக தான். அதனால் நீங்கள் வேஸ்ட்டு எதையுமே பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா இதெல்லாம் பாபானுடைய அமானத். அமானத்தில் நீங்கள் கியானத் பண்ணக்கூடாது. ஆனால் எப்போ நீங்கள் பாபாவோட குழந்தையாறீங்களோ அப்பயே பாபா உங்களுடைய திவ்யமான புத்தியில் சிரீமத்தை நிரப்பி விடுகின்றார். ஆக சோம்பேறித்தனம் தான் இதுக்கு முக்கிய பங்காக இருக்கின்றது. அது புத்தியினுடைய சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரிதான், இல்லை உழைக்காமல் நாம் உடல் மூலமாக செய்கிற சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரிதான். அதனால்தான் பாபா நமக்கு ஒரு ஸ்லோகன் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார், கம் கர்ச்சா பாலா நஷி. ஆக நாம் ஆனஸ்டாக இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக பாபாவுக்கும் பரிவாரத்திற்கும் அன்பானவர்களாகவும் இருப்போம், நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருப்போம். சத்தியத்தினுடைய படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் ஒருபொழுதும் மூழ்காது. அதனால் ஆனஸ்ட் ஆத்மாவை நீங்கள் இருந்தாலே போதும். உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய ஆனஸ்டி, சத்தியத்தானுடைய ஆதாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை என்பது வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சத்தியத்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்கும். அதனால் தபஸ்யால் நீங்கள் ஒவ்வொரு அடியும் சகஜமாக தீவிர ஸ்பீடில் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். அதற்கான வாழ்த்துக்களை பாபா நமக்கு கொடுக்கின்றார்கள். நல்லது. ஓம் சாந்தி. நம்முடைய அன்பு ரொம்ப ஆழமானதாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளிக்காட்டணும்னு தேவையே இல்லை. அந்த அன்பே தானாகவே அதோட முத்திரையை பதிக்கும். When love is strong, people don't need to impress, for love in itself leaves an impression.